இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, போலீஸ் வந்தா ஆனா ஜனனியை தான் என்கொயரி பண்ணுவாங்க. ஜனனி சித்தப்பான்னு சொல்லிதான் அவரு உள்ள வந்திருக்காரு. ஜனனியும் சித்தப்பான்னு சொல்லிருக்காங்க. போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர் போட்டா ஜனனி அக்யூஸ் நம்பர் 2 ஆயிடுவாங்க. சரி, அவ தப்பு பண்ணால அனுபவிக்கட்டுமே. ஜனனியால இவ்ளோ பெரிய பிளான் பண்ண முடியாது சிவா. ஜனனி ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணுதான். என் மேல ஜனனிக்கு இருக்கிற கோவத்தை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவசரப்பட்டா இதுக்கு காரணமானவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. இப்ப இது காரணம் யாரா இருக்கும்? காஞ்சிபுரம் கனெக்ஷன் ராஜசேகர் அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. சேது மூலமா ஏற்பாடு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப போலீஸ்ல சொல்லலாம், ராஜசேகர் சேதுன்னு பேரு சொல்லலாம். ப்ரூவ் பண்ண முடியாட்டி அதை வச்சே டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அழுது டிராமா போட்டு அம்பல ஐயாவை நம்ப வச்சு அவங்க ஈஸியா தப்பிச்சிடுவாங்க. சிவா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். துளசி விட்டா தப்பிச்சிருவாரு. நீங்க தேவையில்லாம டிலே பண்றீங்கன்னு தோணுது. நம்ம முதல்ல போய் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்ல சிவா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். விடியட்டும், கண்டுபிடிக்காம அவரை அனுப்ப கூடாது. புரிஞ்சுக்கோங்க சிவா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். சிவா, நீங்க சொல்றதால நான் அமைதியா இருக்கேன். பட் ஏதோ நம்ம தப்பு பண்றோமோன்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. குற்ற உணர்ச்சியா இருக்கா? இது கூட்டு குடும்பமா இருக்கணும்னு எனக்கும் விசாலாச்சுக்கும் ஆசை. அதுக்காக பல விஷயங்களை தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாப்பாங்க. வசதி பெறத்தின்னு யாரையும் பார்த்ததே இல்ல. எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அம்மா, நீங்க எமோஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நானும் கொஞ்சம் பேசணும். சிவா, நீங்க இப்ப பேச வேண்டாம். நீ என்ன வேண்டான்னு சொல்றது? சிவா, நீ பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன முதல்ல பேச விடு. சிவா, சொன்னா கேளுங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். இல்ல துளசி, இப்போ பேசாம இருந்தா தப்பாயிடும். என்னங்க அது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? யாராவது பேசுங்க. பத்மா, நீங்க ஏதாவது சொல்லணுமா? தேவையில்லை. அம்மா, அந்த ஆள் ஏன் உன்னையே பார்த்துட்டு இருக்காரு? தெரியல, ஆனா வாங்கிக்கிட்டு தான் போக போறான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாமா, நீங்க என்ன செருப்பால் அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிடுறேன். இந்த லாக்கர் இருக்காரு, இவரும் அந்த போதும் நிறுத்துக்க. நானே சொல்றேன். இத பாருங்க, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். மன்னிக்க கூடாத தப்பான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். சிவா, என்ன சொல்றாங்க? புரியலையே. விசாலாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன்? நீங்க பேசாம படுங்க, காலையில பேசிக்கலாம். சொல்லு, நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லு. நான் தானே வந்தேன். நான் தாங்க கைத்தாங்களா அழைச்சிட்டு வந்தேன். விசாலாச்சு, நீ தானே பொண்ண, வேற யாருக்கும் தெரியாதுல்ல? என்னாச்சு? ஏன் பேசாம இருக்க? இத்தனை நாள் நீங்க குடிக்கிறது ரகசியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என்னாச்சு? தெரிஞ்சு போச்சுங்க. மாப்பிள்ள, அமராவதி, சிவா, துளசி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுங்க. பாத்துட்டாங்க. இது பாரு, குடிக்கிறது மட்டும் இல்லம்மா, குடிச்சிட்டு மறைச்சாலும் தப்புதான். ஆமா, இது பாரு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குடிச்சதை ஒத்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். தப்பு மறைக்கிறது செஞ்ச தப்பை விட பெரிய குத்தம் இல்லையா அது? இனிமே குடிக்க மாட்டீங்கன்னு எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணிடுங்க. அதுதாங்க நல்லது. செலச்சு, சத்தியமா இனிமே தொடவே மாட்டேன். சத்தியம் பண்றேன் நான். சரிங்க. இது பாவ மன்னிப்புன்னு கூட எடுத்துக்கலாம். யாரு யார மன்னிக்கணும்?
வருஷத்துக்கு ஒரு முறை குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அது விசாலாட்சிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். உங்க எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய நான் நேத்து குடிச்சிட்டேன். குடிச்சு தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்புதான். ஆமா, இதுக்குதான் கூப்பிட்டாரா? அப்படிதான் நினைக்கிறேன். நாம தான் அவசரப்பட்டு போல இருக்கு. வெயிட் பண்ணுங்க. குடிச்சா என்ன நானே மறந்துடுவேன். நான் வேற மாதிரிங்க. குடிச்சிட்டா மனதிற்கெல்லாம் கொட்டிடுவேன். நைட்டு கூட நான் ஏதாவது சொல்லியிருக்கலாம். சொன்னா ஐயா கொஞ்சம் அவரை பேச விடுங்க. என்னங்க நீங்க சொல்லுங்க. இத்தனை வருஷமா எனக்கும் இவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியம் நேத்து நைட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அத பத்தி தான் அவர் பேச வராரு. முதல்ல உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது பாருங்க, இனிமே எந்த காலத்திலயும் நான் குடிக்கவே மாட்டேன். குடிக்க மாட்டேன். மாமா, அந்த லாக்கர் குடிச்சிட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரு? அது சம்பந்தமா தான் நீங்க ஏதோ... ஐயா லாக்கர் மாசிலாமணி, நீங்களும் என்ன மன்னிக்கணும். நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. குடிச்சிட்டா நான் அப்படியே உறைஞ்சு போயிடுவேங்க. எதுவும் கேட்கவும் கேட்காது, எதுவும் புரியவும் புரியாது. அப்பாடா, நல்ல வேளை தப்பிச்சோம். இப்போ என்ன பண்ணலாம் பிரதர்? சேது, நான் இன்னொரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கன்னு வேணும். அந்த கன்னு வந்ததோ நான் அம்பலத்தை ஈஸியா ஷூட் பண்ணிடுவேன். அந்த பழிய லாக்கர் மேல போட்டு நாங்க தப்பிச்சிடலாம். எப்படி? என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஐயோ, நான் இன்னொரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கன்னு வேணும். அந்த கன்னு கைக்கு கிடைச்சதோ நான் அம்பலத்தை ஷூட் பண்ணிடுவேன். அந்த பழிய லாக்கர் மேல போட்டு நாங்க தப்பிச்சிடலாம். எப்படி ஐடியா? சேது, நான் உன்கிட்ட ஒரு கன்னு கேட்டான்ல, அது சுட்டாலும் சத்தமே வராத ஒரு சைலன்சர் கன் வேணும். அதுக்கு என்ன பிரதர், ஏற்பாடு பண்ணிடலாம். கையில கிடைச்சதும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி சரி. ராசம்பளம், என்னையா செருப்பால் அடிக்கிற? உனக்கு இருக்கு.